கும்ப ராசி நேர்களுக்கு சனி பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? திரு கணிகத்தில் முன்ன பார்த்துட்டு சொல்லிட்டோம். இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்க்கும் பொழுது சனி பகவான் 2ஆம் பாவத்தில், ராசியாதிபதியும் விரயஸ்தானாதிபதியான சனி பகவான் 2ஆம் பாவத்தில் வருகிறார். 2ஆம் பாவத்தில் சனி பகவான் வருது என்று சொல்லும் பொழுது பாத சனியாக வருகிறார். பாத சனி வரும் பொழுது ஒரு மனிதனுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். யாத்திரைகள் அதிகமாக இருக்கும். சில கோர்ட்டு கேஸு கச்சேரிகள் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வர காலம் என்று சொல்லலாம். பல பேர் ஒரு ஊரை விட்டு வெளியே போகிறதோ, வெளியே போய் வியாபாரம் செய்கிறதோ, வியாபாரத்தினால் அலைச்சல் உருவாகிறதோ, இதெல்லாம் இருந்தால் பயப்படாதீர்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்ல லாபம் இருக்கும். நீங்கள் எவ்வளோ அலைச்சல் படுறீங்களோ அவ்வளோ உங்களை தெய்வம் லேசிக்கிறது, உங்களுக்கு பிளஸ்ஸிங் ஆஃப் காட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சில சோம்பேறிகள் வீட்டில் படுத்து கொண்டு தூங்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கு தெய்வ ஞாபகம் வராது. யாருக்கு கஷ்ட காலத்தில் தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றதோ அதில் கும்பராசிக்காரர்கள் நம்பர் 1. அந்த நம்பர் 1ஆக இருக்கும் பொழுது இந்த காலத்தில் இவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை, தெய்வ பூஜை எல்லாம் இருக்கும். தெய்வ நம்பிக்கை இருக்கும் பொழுது பல விரோதிகள் குறைவார்கள், பல அலைச்சல்கள் குறையும் என்று சொல்வேன். ஆனால் தன்னுடைய உணவு கட்டுப்பாடை கவனிக்க வேண்டும். ஆமாம், சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும். ரொம்ப கடனை வாங்கக்கூடாது. தேவையில்லாத கடனை வாங்கி ஆடம்பர செலவை செய்யாதீர்கள். ஆடம்பர செலவு செய்தால் மாட்டிக்கொள்வீர்கள். ஆடம்பர செலவை செய்யாதீர்கள். அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம் இருக்கும் இடம் இருந்து கொண்டால் எல்லோருக்கும் சந்தோஷம். அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிற இடத்துல இருங்க. இங்கேருந்து அங்கே தாவாதீர்கள் என்று சொல்வேன். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, வேலை வரும், லாபத்தை பார்க்கலாம், சந்தோஷமாக இருக்க வேண்டும். ரொம்ப அலைச்சல் ஓடக்கூடாது. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ப்ரமோஷன் தசமயம் கிடையாது. ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வாழ்க்கை மாறும். ஐயா, குரு 6ஆம் பாவத்தில் போனால் சார் எப்படி மாறும்? சந்தோஷமாக இருங்க. விரோதிகள் குறைவார்கள். உச்சமாகிறார் அந்த இடத்துல குரு பகவான். இந்த அரசியல்வாதிக்கும் கலைஞருக்கும் பார்த்துக்கணும் ஐயா. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் என்று சொல்வேன். விவசாயிகளுக்கு நல்ல லாபம் என்று சொல்வேன். வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும், வயதான அப்பா அம்மா, மாமியார் மருமகள் எல்லோருக்கும் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாத்ரூம் டாய்லெட் போகிற நேரம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய. இல்லைன்னு எங்கேயாவது கை காலில் அடி வாங்குறது, பாத சனியாக இருக்குது, காலில் அடி வாங்குறது, கால் நோறுறது எல்லாமே இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? தினமும் எல்லோரும் உட்காந்து வீட்டில் சுந்தரகாண்டமோ அல்லது ஹனுமான் சாலிசா கேளுங்க, படிங்க. யூடியூப்பில் போட்டு கேளுங்க, வீட்டில் சந்தோஷம் வரும். ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஹனுமான் சாலிசா படிங்க. சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு, ஏழைகளுக்கு உணவு அளிங்க. அதுக்கப்புறம் சனி பகவானை சுற்றிட்டு வந்து அங்கே ஒரு தீபம் ஏற்றி கொண்டு இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.